மூன்றாவது தடவையாக திறக்கப்பட்ட யாழ் பொருளாதார மத்திய நிலையம். யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தின் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு தென்மராட்சி மட்டுவில் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவால் பொருளாதார மத்திய நிலையம் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கானா இளங்குமரன், சானா ஸ்ரீ பவானந்தராஜா, ஜேனா ரஜீவன் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர், யாழ் மாவட்ட செயலர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், பிரதேச செயலாளர்கள், விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பொருளாதார மத்திய நிலையத்தை நாடாவட்டி திறந்து வைத்ததுடன் மொத்த விற்பனை வியாபாரத்தையும் விருந்தினர்கள் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர். 200 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையம் 2022 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் திகதி அப்போதைய பிரதமர் மஹிந்த ராயபக்சவினால் முதல் தடவையாக திறந்து வைக்கப்பட்டது. அது பல்வேறு காரணங்களால் இயங்காத நிலையில் கிராமிய பொருளாதார இராயாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையிலான குழுவினரால் மீள திறந்து வைக்கப்பட்ட போதும் அதுவும் இயங்கவில்லை. இந்த நிலையில் அண்மையில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு விஜயம் செய்திருந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மீளவும் பொருளாதார மத்திய நிலையத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. Vasantha Samarasinghe, Ministry of Grain, Commerce, Food Security and Cooperative Development. Next, Honorable Ramlingam Chandrasekhar, Ministry of Fisheries, Aquatic and Ocean Resource Chairman, DCC. வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ வசந்த சமரசிங்க, யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையம் யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையம் மீள் அங்குரார்ப்பண நிகழ்விலே உத்தியோகபூர்வ உள்ளூர் விற்பனை பொருட்கள் மொத்த விற்பனை வியாபாரங்களிலும் சமரசிங்க அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அதேபோல இன்றைய நிகழ்விலே இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி எங்களுடைய மாவட்டத்திலே இந்த பொருளாதார மத்திய நிலையத்திலே மீண்டும் முழுவாக்கம் செய்வதற்கு தன்னுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருக்கின்ற கடற்றொழில் நீதியம் மற்றும் கடற்கடல் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கௌரவ
எங்களுடைய இந்த யாழ்ப்பாண விசேட பொருளாதார மத்திய நிலையம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் இம்முறை 150 ரூபா 130 130 ரூபா நீங்கள் இறக்குமதியாக நாங்கள் எப்படி உற்பத்தி செய்கிறது வெங்காயத்தை